ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உள்ளடக்கிய கல்வி இணைந்து வழங்கும் சைகை மொழி பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய சைகை மொழி பயிற்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஹேவியர், அதாவது நடத்தைகளில் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி சைன் லாங்குவேஜில் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். நான் சொல்லத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஹேவியரில் குட். இங்கே பாருங்கள், குட்டுக்கு என்ன சைன்னா குட். என்ன செய்யலாம், எப்படி இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, குட் இஸ் குட் பாய், அவன் நல்ல பையன். இஸ் குட் கேர்ள். ஸோ குட் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு குட். நெக்ஸ்ட் என்ன சைன் இருக்குது அப்படின்னா பேட். ஸோ பேடுக்கு வந்து பேட், ஐயோ அவனா பேட், அதான் பேட். ஸோ என்ன செய்வீங்க, உங்கள் ஃபேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் காமிக்கணும், பேட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரூ. ட்ரூக்கு என்ன சைன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ட்ரூ. உங்களோட 2 ஃபிங்கர் எடுத்துக்கோங்க, உங்களோட நெக்கில் வந்து என்ன செய்யுங்க, இது பாருங்க இப்படி காமிச்சிங்கன்னா இது வந்து ட்ரூ. நான் ட்ரூவாக சொல்கிறேன், இது உண்மை தான். ஒன்மோர் சைன் இருக்குது அப்படின்னா இப்படி காமிப்பாங்க, உங்கள் நான் இப்படி டச் பண்ணிவிட்டு இப்படி காமிப்பாங்க, அது அப்படி காமிப்பாங்க. ஸோ இது என்னது, ட்ரூ. நெக்ஸ்ட் என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபால்ஸ். ஸோ இது பாருங்கள், இது ஃபால்ஸ். புரியுதுங்களா? ஸோ அடுத்த சைன் என்ன இருக்குது அப்படின்னா பிஹேவியரில் லை. ஸோ லைக்ஸுங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே பாருங்க, இது வந்து பொய். அதாவது உங்கள் ஃபிங்கரில் இந்த சென்டர் ஃபிங்கர் மட்டும் வச்சுட்டு எப்படி காமிச்சிங்கன்னா, ஆமாம் அவன் பொய் சொல்கிறான்ப்பா. பாருங்க, நீ சொல்கிறதெல்லாம் பொய்யெல்லாம் என்கிட்ட பேசாத, பொய்யெல்லாம் என்கிட்ட பேசாத, நான் உன்கிட்ட உண்மையை தான் சொன்னேன், நீனும் என்கிட்ட உண்மையாக சொல்லு, பொய் பேசாத. சரிங்களா? இது என்னென்னா லைஸ் அப்படிங்கிறதுக்கான சைன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராமிஸ். ஸோ ப்ராமிஸ்க்கு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டை வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் அப்படி வச்சிங்கன்னா ப்ராமிஸ். இங்கே பாருங்கள், ப்ராமிஸ். நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் தான் அதை பண்ணேன், ப்ராமிஸாக சொல்லு, யார் அதை எடுத்தது. ஸோ இது ப்ராமிஸ். புரியுதுங்களா? அடுத்தது என்னென்னா பிளான். ஸோ பிளானுக்கு என்ன செய்யணும் பாருங்கள், இங்கே வருங்க பிளான். ஸோ பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணுறது, இப்படி இப்படி காமிக்கிறது பிளான். ஒன் மோர் சைன் இருக்குது பிளானுக்கு. என்னென்னா இங்கே பாருங்கள், இப்படி காமிச்சிங்கன்னா பிளான். ஸோ இந்த இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, ட்ராயிங் வரைகிறாங்க. ஸோ இதுவும் இந்த என்னது பிளான். அதாவது இப்படி வச்சுக்கோங்க, உங்கள் ஃபிங்கரில் இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இப்படி மட்டும் வச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னா பிளான். இன்னொரு சைன் இருக்குது என்னென்னா பிளான். நீங்கள் அங்கே வரீங்களா, நான் வரலாம், பிளானில் இருக்குது, நான் பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன், நான் பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பிளானில் இருக்க சொல்லு. புரியுதுங்களா? ஸோ இது பிளான். அடுத்து என்ன சைன் இருக்குது அப்படின்னா ஐடியா. ஐடியாவுக்கு வந்து என்ன சைனுங்க பாருங்கள், இந்த பாருங்கள் ஸ்மால் ஃபிங்கர் என்ன செய்கிறீங்க, இந்த இடத்துல எப்படி காமிச்சிங்கன்னா அது ஐடியா. இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்ல, எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது நான் சொல்கிறேன். பாருங்கள் ஐடியா, இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னா ஐடியா. புரியுதுங்களா? அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் பிஹேவியர்லன்னா ஹெல்ப். இங்கே பாருங்கள், ஹெல்ப்புக்கு லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் மேலே வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணுங்கள், ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு கொண்டு போகிறீங்க கையை. இப்படி கொண்டு போனீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து உங்கள்கிட்ட வரணும். இப்போ ஹெல்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் சொல்லலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் என்ன பண்ணணும், அந்த ஹேண்டு உங்கள் கிட்டக்கு வரணும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹேண்ட் போகணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களா, ஐயோ பென் மறந்துட்டு வந்துட்டேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், உங்களுடைய பேனா கொஞ்சம் கொடுங்க, உதவி பண்ணுங்கள். அப்படியா, ஒன்றும் இல்லை, என்கிட்ட பென் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன், நான் உதவி பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ ஹெல்ப்பு ஹெல்ப். அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் பிஹேவியரில் அப்படின்னா ப்ரவுட். ஸோ ப்ரவுடுக்கு வந்து பாருங்கள், அப்படி வச்சுக்கோங்க, ப்ரவுட். பாருங்க, உங்கள் மூக்கிலேருந்து இந்த இடத்துல வச்சுட்டு ப்ரவுடு. ஸோ நான் தான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன், ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், காமிங்க, அப்படி வச்சுட்டு அப்படி காமிச்சிங்கன்னா ப்ரவுட். புரியுதுங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பிஹேவியரில் அப்படின்னா ஃபேமஸ். ஸோ ஃபேமஸ்க்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் எதுவும் இந்த ஹேண்டு வேணாலும் பரவாயில்ல, உங்கள் காதுக்கிட்ட வச்சுட்டு என்ன செய்யுங்க, அப்படி காமிச்சிங்கன்னா ஃபேமஸ். ஸோ ஃபேமஸான ஆள். இங்கே யார் ஃபேமஸ் தெரியுமா, நான் தான் ஃபேமஸான ஆள் தெரியுமா. உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்ஸு? ஸோ கோயில் தான் ஃபேமஸா, உங்கள் ஊரில் என்னென்ன ஃபேமஸ்ஸு? ஸோ அப்படி கேட்கலாம் நீங்கள். புரியுதுங்களா? ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், ஸோ ஏதாவது பிளேசஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து என்னது ஃபேமஸ், உங்கள் ஊரில் யார் ஃபேமஸ் அப்படின்னு கூட காமிக்கலாம். அப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் காதுக்கிட்ட இப்படி வச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னா ஃபேமஸ். ஸோ அடுத்த சைன் பிஹேவியர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்ஃபிடென்ட். பாருங்க, அப்படி வச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன், நான் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேன், கான்ஃபிடென்ட். புரியுதுங்களா? கான்ஃபிடென்ட். அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் பிஹேவியர்லன்னா
ஷை இங்கே பாருங்களேன். ஷைக்கு என்ன பண்ணுங்கள், இந்த இப்படி கையை 4 ஃபிங்கரும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஷை. அதுவும் உங்கள் நோஸில் என்ன பண்ணணுன்னா இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணுறீங்க. ஷை. ஐயோ ஷையாக இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஷையே இல்லையா இப்படி கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ஷை வெக்கமாக இருக்குது. பாருங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் டவுன் பண்ணிப்பாங்க, ஃபேஸே ஃபுல்லாக டவுன் பண்ணிப்பாங்க. ஷையாக இருக்குது, உங்களுக்கு ஷையாகவே இல்லையா அப்படி கேட்பாங்க. ஸோ எதாவது இப்படி காமிச்சிங்கன்னா வெக்கப்படுதல். இங்கே பாருங்க இப்படி வச்சுக்கிறேன், இப்படி காமிக்கிறேன் ஷை. அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் பிஹேவியர் அப்படின்னா ஹார்ட் ஒர்க். பாருங்கள் இது ஒர்க்கு, இது ஹார்டு. சரிங்களா, ஒர்க் ஹார்ட். ஸோ இதுவும் ஒர்க் தான், இதுவும் ஒர்க் தான். இங்கே பாருங்க இப்படி வச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னா அதுவும் ஒர்க்கு தான், இது ஹார்டு. ஸோ என்ன இது ஹார்ட் ஒர்க்குக்கு என்ன சைன் அப்படின்னா ஹார்ட் ஒர்க். ஒன் மோர் சைன் இருக்குது, என்ன பண்ணலான்னா இது பாருங்கள் எப்படி காமிப்பாங்க. ஸோ இது என்னென்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமாக இருக்கிறது ஒரு ஒர்க்கு, ஒரு 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 ஒர்க் அப்படின்னா என்ன செய்வீங்க, இது ஒர்க்கு, அதாவது ஹார்டு ஒர்க். ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் போத் ஆர் சேம் சைன். சரிங்களா. ஸோ அடுத்து என்ன செய்யணும் பார்க்க போகிறோம் பிஹேவியரில் அப்படின்னா லேசி. இங்கே பாருங்கள் எல்லை காமிச்சிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா லேசி. இவன் எப்போவுமே என்னென்னா அவன் லேசி, அவன்கிட்ட போய் எந்த வேலையும் சொல்லக்கூடாது, அவன் வந்து எப்போவுமே என்னது லேசி. ஸோ என்னது எல் காமிச்சிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா லேசி. உங்கள் செஸ்ட்டில் வந்து என்ன காமிங்க அப்படி காமிச்சிட்டு நீங்களே என்ன பண்ணணும், ஒரு மாதிரி அந்த அந்த லேசியாக இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதை நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ இது வந்து என்னது லேசி. அடுத்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஹேவியரில் பிலீஃப். இங்கே பாருங்கள் கான்ஃபிடென்ட் அண்ட் பிலீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் சைன் தான் வரும், பிலீஃப். சரிங்களா. அடுத்து என்ன சைன் இருக்குன்னா ஃபூல். இங்கே பாருங்கள் ஃபூல் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இது மாதிரி எல் மாதிரி காமிச்சிட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு போங்க, அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கவங்கள கொண்டு போகணும். நீ என்னை ஃபூல் பண்ணிட்ட பார்த்தியா, இது தப்பு இல்லை, நான் ஃபன் பண்ணேன், நான் உன்னை ஃபூல் பண்ணிட்டேன், சாரி. பார்த்தீங்களா, இது ஃபூல், ஃபூல். புரியுதுங்களா. அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோன்னா சீட். இங்கே பாருங்கள் 2 ஃபிங்கர் மட்டும் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வச்சுட்டு சீட். நல்லா சீட் பண்ணுற நீ, சீட். 2 ஃபிங்கர் மட்டும் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கழுத்தில் வச்சுட்டு என்ன செய்கிறீங்க, இப்படி ஒரு 2-3 டைம்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்னா சீட். அவன் சீட் பண்ண வேண்டாம், அவன் தெரியும், அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் சீட்டிங். ஸோ சீட். அடுத்த சைன் என்ன இருக்குன்னா ட்ரபிள். இங்கே பாருங்கள் ட்ரபிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிளாஸ் ரூமில் இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை வெளியிலையோ பப்ளிக்லையோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது சம் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ட்ரபிள். பாருங்க ஒரு கை மேலே ஒரு கை கீழே இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ட்ரபிள். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வெட்டிங். பாருங்கள் ஸ்வெட்டிங். ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இதிலேருந்து ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகுது, வாட்டராக வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஃபிங்கரை வச்சுட்டு சரிங்க இப்படி காமிச்சிங்கன்னா ஸ்வெட்டிங். புரியுதுங்களா. அடுத்தது டாக். இங்கே பாருங்கள் டாக். பேசுங்க, நீங்களும் என்ன பேசுங்க, நானும் உங்கள்கிட்ட பேசுகிறேன். டாக். ஒரு கை ஃப்ரண்ட்டில் ஒரு கை பேக்கில், டாக். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்பீச். இங்கே பாருங்கள் நான் வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து அங்கே ஃபங்க்ஷனுக்கு போய் ஸ்பீச் கொடுத்தேன், நான் வந்து பேசினேன், நான் வந்து சொன்னேன், இது வந்து ஸ்பீச். உங்கள் ஃபிங்கரை வச்சுக்கோங்க, உங்கள் மவுத்திட்ட வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் ஒன் மேலே இப்படி காமிச்சிங்கன்னா என்ன அவங்க எதை பேசிகிட்டே இருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன் உங்களை பேச சொல்லி, நான் போகிறேன். நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணீங்க, நான் பேசிகிட்டு இருந்தேன், அவங்க 2 பேரும் பேசியிருந்தாங்களே என்னது, அவங்க வேறு ஒரு விஷயமா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்னது ஸ்பீச். உண்மை என்ன இருக்குன்னா ஸ்பீச். மைக்கில் வந்து என்ன பண்ணுங்க பேசுகிறது. ஸோ மைக் கொடுத்துட்டாங்க, மைக் என்கிட்ட கொடுத்தாங்க, நான் பேசினேன். ஸோ மைக்கில் பேசினேன். புரியுதுங்களா. அடுத்தது வெயிட். ஸோ வெயிட்டுக்கு என்ன சைன் அப்படின்னா 2 சைன் சொல்லலாம். ஃபஸ்ட் என்னென்னா வெயிட். இங்கே பாருங்கள் இந்த தம்பிங்கர் மட்டும் என்ன பண்ணுறோம் ஒரு ஷோல்டரில் அப்படி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன். புரியுதுங்களா. இன்னும் சைன் என்ன இருக்குன்னா வெயிட் பண்ணுறேன். பாருங்கள் இப்படி காமிச்சிடணும். 1 ஹவராக வெயிட் பண்ணுறேன், வரவே இல்லை. புரியுதுங்களா. 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணுறேன், வரவே இல்லை. நீங்கள் 1 ஹவர் வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன். ஸோ இது வந்து என்னது வெயிட். நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அதான் வெயிட் பண்ணுறேன். இது என்னது வெயிட். ஒன் மோர் வெயிட் என்ன சொன்னேன் வெயிட். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா வாய்ஸ். இங்கே பாருங்கள் வி காமிங்க, உங்களோட இந்த இடத்துலேருந்து இப்படி காமிங்க, இது என்னது வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. வாய்ஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்குது,
கேட்டுகிட்டே இருக்க நம்மளுக்கு இது வாய்ஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வாக். பாருங்கள் வாக், நடந்து போகிறது. ஸோ வாக். நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ளோர்லேயே நடந்து போகலாம், இல்லை ஸ்டெப்ஸ்லேயும் நீங்கள் எல்லாம் நடந்து போகலாம். புரியுதுங்களா? இல்லை மேலே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நடந்து போகலாம். மேலே உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் எங்கே நடந்து போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் நடந்து போகிறதுக்கு, கீழே கிரவுண்டில் நடந்து போகிறதுக்கு காமிக்கலாம், ஸ்டெப்ஸில் நடந்து போகிறதுக்கு காமிக்கலாம். ஸோ இது என்னது, வாக். உங்கள் 2 ஃபிங்கரை வந்து லெக்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. ஸோ இது வாக். நெக்ஸ்ட்டு வாட்ச். இங்கே பாருங்கள், நான் வாட்ச் பண்ணுங்க. இது என்னது, வாட்ச் பண்ணுறேன். ஸோ யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் வாட்ச். இங்கே பாருங்கள், அப்போ என்ன பண்ணுன்னா ஒரு 2 ஃபிங்கரை வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவோம், எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கிறீங்க. எல்லா இடத்தையும் நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. இது என்னென்னா வாட்ச். நெக்ஸ்ட் ஸ்மெல். இங்கே பாருங்கள், ஸ்மெல்லில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்குது. என்னென்னா குட் ஸ்மெல் அண்ட் பேட் ஸ்மெல். ஸோ குட் ஸ்மெல்லுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, கீழேருந்து மேலே கொண்டு போங்க. நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள், கீழேருந்து மேலே கொண்டு போனீங்கன்னா நல்ல குட் ஸ்மெல்லாக இருக்குது. அதே ரைட்லேருந்து லெஃப்ட் கொண்டு போனீங்கன்னா பேட் ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ ஸ்மெல்லில் 2 டைப்ஸு. ஃபஸ்ட் ஸ்மெல் என்னது, குட் ஸ்மெல். நம்பர் 2 என்னது, பேட் ஸ்மெல். பேட் ஸ்மெல். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஒபீடியன்ட். பாருங்க, இது ஒபீடியண்ட்டாக இருங்க. நான் சொல்கிறத ஒபே பண்ணுங்கள். புரியுதுங்களா? நான் எப்போவுமே அவர் சொல்கிறதுக்கு நான் ஒபீடியண்ட்டாக தான் இருப்பேன். இங்கே வேறு 2 ஃபிங்கரை வச்சுக்கோங்க, மேலேருந்து கீழே கொண்டு போங்க. ஒபீடியண்ட். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்லி. ஸோ ஃப்ரெண்ட்லிக்கு என்ன சைன் பாருங்கள் அப்படின்னா, ஃப்ரெண்ட்லி. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்லி. இன்னொரு சைன் என்ன இருக்குது அப்படின்னா, ஃப்ரெண்ட்லி. ஸோ நானும் அவரும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார்? ஸோ அவனும் நீனும் உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கலாம். நீனும் அந்த பையனும் என்ன பண்ணணும், ஃப்ரெண்டாக இருங்க. புரியுதா? சண்டை போட்டுக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்லணும் நம்ம, இங்கே பாருங்கள், இந்த 2 கை வச்சுக்கோங்க. ஒரு கை இப்படி இருக்கணும், ஒரு கை லெஃப்ட்டு கீழே, ரைட்டு மேலே. இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டுங்க, ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கான சைனு. ஒன் மோர் சைன் என்ன இருக்குது அப்படின்னா, இதுவும் சைன் தான், ஃப்ரெண்டு தான். புரியுதா? இல்லை சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கூட சொல்லலாம். ஸோ இது வந்து என்னத்துக்கு சைன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதுக்கு சைனாக சொல்லலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஹேவியரில் காம் அப்படிங்கிறதுக்கான சைன். ஸோ காம் அப்படிங்கிறதுக்கான என்ன சைன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், காம். ஸோ அமைதியாக இருங்க. இங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, சத்தம் போடக்கூடாது, பேசக்கூடாது, அமைதி. அதாவது இங்கே பாருங்க, இப்படியும் காமிக்கலாம். இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லைன் போடலாம். புரியுதுங்களா? ஸோ சைலண்ட்டாக இருக்குங்க. ஸோ சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு சைலண்ட்டு, காமு, குவைட் எல்லாத்துக்கும் என்ன சைன் அப்படின்னா, இதான் சைன். இங்கே நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா, காம் அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங் யாராவது வந்திருக்காங்க, தலைவர் வந்திருக்காங்க. புரியுதுங்களா? இல்லை வேறு ஏதாவது கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்ருக்கு, இல்லை முக்கியமாக யாராவது தலைவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உங்கள்கிட்ட. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும், அமைதியாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ காம் அப்படிங்கிறதுக்கான சைனு CALM, காம். அமைதியாக இருங்க. எல்லோரும் என்னென்னா அமைதியாக இருங்க. நீங்கள் எங்கே இதை வகுப்பறையில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கிளாஸ் ரூமில் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மாணவர்கள்ட்ட எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கீப் குவைட் அப்படின்னு சொல்லுவாங்க, கீப் காம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் சைலண்ட்டாக இருங்க. பேசிட்டு சத்தம் போட்டுட்டு, சண்டை போட்டுட்டு, சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டுலாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் என்ன பண்ணுங்கள், அமைதியாக இருங்க அப்படிங்கிறதுக்கு சைன். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரெஸ்பான்சிபிள், இது வந்து என்னது, ரெஸ்பான்சிபிள். நீங்கள் தான் என்னது அப்படின்னா, இந்த வகுப்பறைக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். இதில் உள்ள பொருள் எல்லாம், பெஞ்சு, சேரு, உட்காந்துருக்குது எல்லாத்துக்கும் என்னது அப்படின்னா நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூமில் போய் நீங்கள் பாடம் நடத்துகிறீங்க. அந்த கிளாஸ் ரூமில் உள்ள பொருள் எல்லாம் ஏதாவது உடச்சிட்றாங்க, இல்லை ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வேறு யாரும் நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ ரெஸ்பான்சிபிள் நீங்கள் தான். ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஏதாவது ஒரு பொருளை நான் வந்து ஒரு பையன்கிட்ட கொடுக்குறேன், இது நீ சேஃபாக வச்சுக்கோன்னு சொல்கிறேன். அவன் வந்து அலட்சியமாக விட்டான் அப்படின்னா நான் அவனை தான் திட்டுவேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி அந்த பையனை கூப்பிட்டு இந்த பொருள் வந்து சேஃபாக வச்சுக்கோ, இதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரெஸ்பான்சிபிள், யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள். இப்போ நான் வந்து கிளாஸ் ரூம் போனேன் அப்படின்னா, நான் வந்து நீங்கள் வந்து ஒரு டீச்சர் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு கிளாஸ் ரூம் போகிறீங்க. அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, அந்த கிளாஸ் ரூமு அந்த அவர் யாரோட ரெஸ்பான்சிபிள், உங்களோட ரெஸ்பான்சிபிள். ஸோ நீங்கள் தான் அதில் உள்ள கிளாஸில் உள்ள மாணவர்கள் எல்லாரையும் கரெக்டாக பார்த்துக்கிறது எல்லாமே உங்களோட பொறுப்பு தான். ஸோ ரெஸ்பான்சிபிள் என்ன செய்யணுங்க பாருங்கள், இதை வச்சுக்கிறேன், இந்த இடத்துல இப்படி வைக்கிறேன், உங்கள் ஷோல்டரில், ரைட் ஷோல்டரில். சரிங்களா? அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஹேவியரில் ரூட். அதாவது ரூடுங்க பாருங்களேன், ரூடாக நடந்துக்கிறது, அதை ப்ராப்ளம் பண்ணுறது. ரூடுனா இது வந்து ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி காமிக்கலாம், இல்லை எப்படியும் காமிக்கலாம்.
அது சில மாணவர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது சைன் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரூடாக நடந்துக்கிறது. எது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ரவுடிசம் மாதிரி பண்ணுறது, ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? எது சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்னது, ரூடாக நடந்துக்கிறது. அதுக்கு ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்கிவ்னஸ். அதாவது ஃபர்கிவ்க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபர்கிவ் கை வச்சுக்கோங்க. இங்கே வந்து என்ன செய்றீங்க, ஒரு லைன் போடுங்க. அப்போ எதாவது பண்ணுங்க அப்படின்னா, ஏதாவது உங்கள் கிளாஸில் வந்து 2 பசங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒருத்தன் வந்து ஆமாம் நான் தான் அது அந்த பொருளை நான் தான் எடுத்தேன், இல்லை நான் தான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா, அப்போ இன்னொரு பையன் என்ன செய்யணும், அதை வந்து அவன் மன்னிச்சு விட்டுடணும். ஸோ அது என்ன பண்ணுறது, ஸோ மன்னிச்சிடுறது. அவன் வந்து என்ன செய்கிறான், சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ சாரிக்கு என்ன பண்ண மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், ஓகே நான் அவனை மன்னிச்சிடறேன் போ. ஸோ சார் அதுக்கு என்ன செய்கிறீங்க, ஃபர்கிவுக்கு ஸோ மறந்துடுறது. சரி ஓகே நீ தப்பு பண்ணிட்ட, ஒத்துக்கிட்ட, சாரி கேட்டுட்டேன், அதை நான் வந்து என்ன செய்கிறேன், அக்செப்ட் பண்ணுறேன். அப்போ வந்து என்ன செய்கிறீங்க, இங்கே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறேன், லைன் போடுறேன் பாருங்கள். ஸோ ஓகே நான் மன்னிச்சிடறேன் போ. இப்போ நீங்களே ஒரு டீச்சராக இருக்கீங்க, உங்கள் மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் கிளாஸில் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்கள கூப்பிட்டு கேட்குறீங்க. அந்த பையன் வந்து என்ன சொல்கிறாரு, ஆமாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அதை இல்லை நீ பண்ண தப்புன்ட்டு ரொம்ப கேட்காம சொல்லாமல் என்ன பண்ணலாம், நீங்கள் அவர் உங்கள்கிட்ட சாரி கேட்டுட்டாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இதுமாதிரி ஒரு சைன் பண்ணலாம். இதுக்கு பேர் என்னது, மன்னிப்பு கொடுத்துட்டீங்க, அதை மன்னிச்சிட்டிங்க. சரி ஓகே இனிமேல் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறீங்க, மன்னிச்சிடுறீங்க. அதுக்கு வந்து என்ன செய்யலைன்னு இங்கே பாருங்கள் அப்படி வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன செய்யுங்க, இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா சரி ஓகே மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ சாரி, இது வந்து சாரின்னு ஒரு பர்சன் கேட்குறாங்க, நீங்கள் அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, இது மன்னிச்சிடுங்க. சரி ஓகே நான் மறந்துட்டேன், நீ பண்ண தப்பு நான் மறந்துட்டேன், நான் இனிமேல் நீ செய்யக்கூடாது, இனிமேல் நீ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்க, சரின்னு மன்னிச்சிடுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பிஹேவியரில் உள்ள லிஸ்ட் ஆஃப் பிஹேவியர்ஸ் நிறைய இருந்தது. அது எல்லாத்துக்கும் எப்படிலாம் நம்ம சைனில் பண்ணலாம், வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வகுப்பறையில் படிக்கக்கூடிய காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள்ட்ட பயிற்சி மேற்கொள்ளுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பயிற்சி பண்ணுறது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், ஜென்ரலாக கிளாஸ் ரூமுக்குள்ளே எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஹேவிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த சைன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள், நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? புரியலைன்னா இந்த வீடியோவை திருப்பி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு புதிய கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.